இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா பிரியாணி செய்ய போகிறேன். இதில் வந்து தக்காளி, பச்சை மிளகா, புதினா இதை மூணுத்தையும் அரைச்சி ஊற்றி பிரியாணி செய்ய போகிறேன். அரைச்சி ஊற்றின பிரியாணி இதுக்கு பேரே. இது தக்காளி போட்டிருக்கேன், புதினா, பச்சை மிளகா. இது வந்து 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன், 250 கிராம் தக்காளி, 2 வெங்காயம், 250 கிராம் வெங்காயம், அவ்வளோதான் எடுத்துருக்கேன் 1/2 கிலோ அரிசிக்கு. நீங்களும் அதை போல் 1 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், ஒரு புடி அளவு கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாப்பிட்டு தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் மூணுத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு, கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டு கறி போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிப்போம். 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். நான் வந்துட்டு தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, கலர் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா அரிசி நல்லா நீட்டாக இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, இது டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் செய்து பாருங்கள். புதினா, பச்சை மிளகா, தக்காளி இது மூணுத்தையும் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். இதை போல் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.